வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் இன்னையிலிருந்து ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் இன்னைக்கு பங்குச்சந்தையின் பிறப்பு ஒரு வரலாறு அப்படின்ற தலைப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு எடுத்துட்டு இருக்கோம். பங்கு சந்தைன்னா என்ன? மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய கம்பெனியோட பங்குகளை ஒரே இடத்துல விற்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு பேர்ல இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல செபியோட கண்ட்ரோல்ல இந்த பங்கு சந்தைன்றது இருக்கு. ரெண்டு பிரதான பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒண்ணு. ரெண்டாவது பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஒண்ணு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவில் முதலா ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா பாம்பேல தான் பிரிட்டிஷ் பீரியட்லயும் அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதார தலைநகரமா இருந்தது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எதனால உருவாச்சுன்னா ஒரு வணிகத்தோட கனவு. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய கடல் பயணங்களுக்கு முதலீடு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் கொர்க்கை துறைமுகத்திலிருந்து நம்ம கிட்ட கிடைக்கிற பொருள் எல்லாம் கப்பல்ல ஏற்றிக்கிட்டு அவங்க மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணாங்க. அதுக்கு கப்பல் கொண்டு போறதுக்கும் அதுக்கு உண்டான பயண தூரம், நேரம், கப்பல் கட்டுறதுக்கு உண்டான பணம், இதுக்கெல்லாம் நிறைய முதலீடு தேவைப்பட்டது. அந்த பொருட்களுக்கும் விலை கொடுத்து வாங்கறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. ஒரு சிலரால மட்டும் அது பண்ண முடியாதுன்றதுனால நிறைய பேர்த்த சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பயணமும் பெரிய ஆபத்தா இருக்கும். சில நேரம் வெற்றியும் சில நேரம் தோல்வியும் இருந்தது. வெற்றி இருக்கிறப்ப அதை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். தோல்வி இருக்கிறப்ப அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் மக்கள் தேவைப்பட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட்ன்றது அந்த காலத்துல கடல் கொள்ளை, கடல் சீற்றம் இப்ப இருக்கிற மாதிரி அட்வான்ஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம்லாம் அப்ப கிடையாது. மலேசியா போகணும்னு சொல்லி ஆரம்பிச்சாக்கா நாம எங்கேயாவது தாய்லாந்துல போய் கூட சேரலாம். இல்ல அந்த போய் அந்த கடல் சூழ்நிலைக்கு ஏற்ப பக்கத்துல சில 200-300 கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ்ல போய் நம்ம சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பலர் சேர்ந்து பணம் முதலீடு செய்தா ஆபத்து குறையும். அதாவது ரிஸ்க் மிட்டிகேஷன் அண்ட் டைவர்சிபிகேஷன், இது ரெண்டும் பண்ணணுன்றதுக்காக தான் பல பேர் சேர்ந்து இந்த வியாபாரத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் பங்கு முதலீட்டின் முதல் விதை. 1602 நெதர்லாந்துல ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்தது. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற கம்பெனி முதலா பொதுமக்களிட்ட இருந்து பணத்தை திரட்டி பங்கு சான்றிதழ் வந்து ஷேர் சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரத்துக்காக மக்களிடமிருந்து முதலில் பணம் திரட்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற நிறுவனம் தான் ஷேர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இதுவே உலகின் முதல் பங்கு சந்தை ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவான நாள். எக்ஸாக்டான டேட்டு யாருக்கும் தெரியல. ஆனா 1602 என்ற அளவுக்கு உறுதியா தெரியுது. பங்கு சந்தை மேல மக்களுக்கு லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சது. மக்கள் அந்த நிறுவனத்தின் லாபத்துல ஒரு பங்க பணமா பெற்றாங்க. அதாவது டிவிடெண்ட், லாபத்துல இருந்து ஒரு பங்கு வந்து டிவிடெண்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
இதுக்கு மக்கள் சொன்னது என்னன்னா, நான் கப்பல்லே ஏறல, ஆனாலும் அதோட லாபத்துல எனக்கு பங்கு வருது. இது வந்து ஒரு புதிய பொருளாதார யுகமா மாற ஆரம்பிச்சது. மக்கள் அனைவரும் முதலீட்டாளர்களா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாங்க. இதுதான் பங்குச்சந்தையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இந்த புதிய யோசனை வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்ததுனால நியூயார்க், அமெரிக்காவில வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1792 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டமா லண்டன்ல, ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் உலகத்துல ஒரு 70% அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. 1800கள்ல இருந்து கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நிறைய நாடுகளை அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வச்சிருந்தாங்க. அமெரிக்கா அவங்க ஆதிக்கத்துக்கு கீழே இல்லை. அதனால அமெரிக்காவுக்கு பேரலா இவங்களும் 1801 அப்படி அந்த ஆண்டுல லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ன்றத உருவாக்குனாங்க. ஒவ்வொரு நாடும் தனது பொருளாதார வளர்ச்சிக்காக பங்கு சந்தையை உருவாக்குனாங்க. ஏன்னா அரசாங்கம் மட்டும் பணம் போட்டு நிறுவனங்களை உருவாக்க முடியாது, பொதுமக்களுடைய பங்களிப்பும் அதுல வேணும் அப்படின்றதுதான் இதோடைய தத்துவம். இந்தியாவுல 1875 மும்பைல சில வணிகர்கள் மரத்தடியில கூடி பங்குகளை விற்பனை செய்தனர். இதுவே இன்னைக்கு உலக புகழ் பெற்ற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மாறிச்சு. அதுக்கப்புறம் 1992 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத இந்திய அரசாங்கம் உருவாக்கிச்சு. இன்று இந்திய பங்கு சந்தையை செபி கட்டுப்படுத்துது. அதாவது செபிக்கு கீழே தான் இந்த பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டும் இயங்கிட்டு இருக்கு. இந்தியாவும் உலக முதலீட்டின் மையமா இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து உலகத்தோட 4வது பெரிய பொருளாதாரமா இருக்கு. இதற்கு காரணம் நம்மளுடைய மக்கள் தொகையும் நம்மளுடைய அசுர வளர்ச்சியும் தான் காரணம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இந்த டிஜிட்டல் யுகத்துல பங்கு சந்தை பாத்தீங்கன்னா எல்லாத்தோட செல்போனுக்குள்ளாரையுமே இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம பங்கு வாங்கணும்னா அதுக்கு நாம ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி நம்ம பங்கு புரோக்கர் கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்து அவர் அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கு வாங்கி அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம செக்கை கொடுத்து இதெல்லாம் பெரிய ப்ராசஸா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பட்டன் எடுத்து தட்டினாவே என்ன ஸ்டாக் வேணும்னாலும் உங்க கையில பணம் இருந்தா உங்களால வாங்க முடியும். குறுகிய கால இலக்குகள் வந்து பங்குகளில் இப்ப பங்கு சந்தை முழுவதும் ஆன்லைன்ல வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிளிக்ல பங்கு வாங்கவும் முடிகிறது, விற்கவும் முடிகிறது. உலகம் முழுவதும் இருக்கிற முதலீட்டாளர்கள் எல்லாருமே இப்ப இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இங்க இருக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லை, உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் பங்கு சந்தை இயங்கிட்டு இருக்கிறப்ப உங்களால பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். அதாவது நம்ம வந்து சார்பு பொருளாதாரத்திலிருந்து உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு வளர்ந்துட்டோம். பங்கு சந்தைங்கிறது இப்ப உலக பொருளாதாரத்தின் இதயமா மாறிடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிறு முதலீடுகள் கூட பெரிய வரலாறுகளை உருவாக்கும். பங்கு சந்தை ஒரு விளையாட்டல்ல, அது வந்து ஒரு உலக வாய்ப்பு. இது நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தின் கதை. அதனால இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம். உலக பங்கு சந்தையும் இந்திய பங்கு சந்தையும் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் இதை பார்க்க வற்புறுத்துங்க. நீங்க கொடுக்குற சின்ன சின்ன ஊக்கம்தான் எங்களை மென்மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டுதலா இருக்கும். இதுல இருந்து நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 1602 தொடங்கிய பங்கு சந்தை இன்று நம்ம உலகம் முழுவதும் இணைக்கும் நிதி நெட்வொர்க்காக மாறி உள்ளது. பினான்சியல் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்களுக்கோ உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனும் எங்ககிட்ட வேணும்னா கீழ்கண்ட நம்பர்ல நீங்க போன் பண்ணி புக் பண்ணிக்கலாம்.
இது கூட ஒரு கூகுள் ஃபார்ம் இணைச்சிருக்கோம். அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்கன்னா எங்கள் டீம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் இந்த பதிவு முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கனாக்கா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. நன்றி, வணக்கம்.